அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தமிழ் புத்தாண்டில் சீரும் சிறப்பும் பெறும் அதிர்ஷ்ட ராசிகளும் அதற்கேற்ற பரிகாரங்களும் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முதலாவதாக மேச ராசி நண்பர்கள். மேச ராசினருக்கு சித்திரை மாதத்தில் நல்ல பணவரவு இருக்கும். ஆனால் அதற்கேற்ப சுப செலவுகளும் இருக்கும். வெளிநாடு செல்ல இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். முருகரை வணங்குவது வெற்றிகளை பெற செய்யும். சிறந்த பரிகாரமாக முருகப்பெருமானை வணங்குவது இருக்கிறது. ரிஷபராசியினர் சித்திரை மாதம் மேன்மைகளை கொடுக்கும் மாதமாக இருக்கிறது. நிதி நிலைமை மேம்பாடு, கடனை அடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கின்றன. மனை வாகனம் வாங்கும் யோகியம் இருக்கிறது. சூரிய பகவானுக்கு தாமரை அல்லது செவ்வந்திப்பூ அர்ப்பணித்து வணங்குவது சிறந்த பலனை தருகிறது. மிதுன ராசி நண்பர்கள். மிதுன ராசியினருக்கு சித்திரை மாதம் சுமாரான மாதமாகவே இருக்கிறது. வேலையில் தொழில் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல பலன் தரும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் நீங்கள் செய்ய வேண்டாம். அதற்கேற்றவாறு சூழ்நிலைக்கேற்ப செயல்பட வேண்டும். நரசிம்மரை தொடர்ந்து வணங்கி வருவது உங்களுடைய கஷ்டங்களை போக்கும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாகவும் இருக்கிறது. அடுத்ததாக கடகராசி நண்பர்கள். கடகராசினர் சித்திரை மாதம் அதிர்ஷ்டத்தை தரும் மாதமாகவே செயல்படுகிறது. வேலையில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். முதலீடு மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறது. திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்குவது உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவுகிறது. அடுத்ததாக சிம்மராசி நண்பர்கள். சிம்மராசினருக்கு மன வலிமை மற்றும் தைரியம் கொடுக்கும் மாதமாக கண்டிப்பாக தமிழ் மாதமான சித்திரை மாதம் இருக்கிறது. இதனால் கஷ்டங்களை எல்லாம் எளிதாக சமாளித்து வெளிவந்து விடுவீர்கள். முக்கியமான கையெழுத்து போடும்போது கண்டிப்பாக எவருக்கேனும் பணம் சம்பந்தப்பட்ட கையெழுத்து போடும்போது எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. பாரம்பரிய சிவபெருமானை வணங்கி வருவதும் பிரதோஷ வழிபாடு செய்வதும் உங்களுடைய கஷ்டங்களை வெளிவில் உயர்த்தும். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசியினருக்கு சித்திரை மாதத்தில் பண வரவு அதிகரிக்கிறது. பொருளாதார நிலை உதவும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக கைகூடும் வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகள் தரப்பில் நல்ல செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். பாரம்பரிய பெருமாளை வணங்கி வருவதும் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதும் கஷ்டங்களை தீர்க்கும் சிறந்த பரிகாரமாகவே இருக்கிறது. அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். துலாம் ராசியினருக்கு சித்திரை மாதம் சுமாரான மாதமாகவே இருக்கிறது. வீடு வாகனம் விஷயங்களில் சற்று என்று முடிவெடுக்காமல் மன உளைச்சலை கொடுக்கலாம். உடல் நலம் சிறிது பாதிக்கப்பட இருக்கிறது. எனினும் உங்கள் திறமையால் சவால்களை சமாளித்து விடுவீர்கள். முருகப்பெருமானை வணங்குவது உங்கள் கஷ்டங்களை தீர்க்க கண்டிப்பாக உதவும். அடுத்ததாக விருச்சிக ராசி நண்பர்கள். விருச்சிக ராசியினர் சித்திரை மாதம் கொஞ்சம் மன போராட்டத்தை கொண்டும் மாதமாகவே அமைகிறது. திட்டமிட்ட வேலைகள் நடக்காமல் மன உளைச்சலை ஏற்படுத்தலாம். அலுவலகத்திலும் சக பணியாளர்கள் உழைப்பும் இருக்காது. உடல்நல பாதிப்பும் ஏற்படலாம். ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதும் சுப்பிரமணிய சுவாமியை வணங்குவதும் சிறந்த பரிகாரமாக இருக்கிறது. அடுத்ததாக தனுசு ராசியினர். தனுசு ராசி நண்பர்கள் சித்திரை மாதத்தில் அதிர்ஷ்டம் பெரும் கை கொடுக்கும். முதலீடுகள் மூலம் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். வீடு சம்பந்தம் வாங்கும்போது உங்களுடைய யோகம் உண்டாகும். கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். வாழ்க்கையில் வசதிகள் பெருகும். ராம பக்தன் அனுமனை வணங்குவது உங்களுடைய செயல்கள் அனைத்திலும் வெற்றி கொடுக்கும். அடுத்ததாக மகர ராசியினர். மகர ராசியினருக்கு சித்திரை மாதத்தில் பணவரவிற்கு குறைவிருக்காது. முக்கியமாக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் போது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். வேலையில் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். விநாயகர் பெருமானை வணங்குவது உங்களுக்கு நல்லது. முக்கியமாக சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பதும் சிறந்த பரிகாரமாகவே இருக்கிறது. அடுத்ததாக கும்பராசியினர். கும்பராசினருக்கு சித்திரை மாதத்தில் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பணவரவு நன்றாக இருக்கிறது. அதனை சிந்தித்து முதலீடு செய்தால் நல்ல லாபம் பார்த்து வெற்றி பெறலாம். எனினும் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் சற்று கவனமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. துர்க்கை அம்மனை வழிபடுவதும் ராகுகால பூஜையும் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாக்கும். அடுத்ததாக மீன ராசியினர். மீன ராசிகாரர்களுக்கு சித்திரை மாதம் சிக்கல்களை கொடுத்தாலும் உங்கள் மனதைரியம் மற்றும் புத்திசாலித்தனத்தால் எளிதில் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்னிடம் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தின் மீது கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது நல்லது. விநாயகர் வழிபாடும் சதுர்த்தி வழிபாடும் செய்வது உங்களுடைய சிக்கல்களை தீர்க்க கண்டிப்பாக சிறந்த பரிகாரமாகவே அமைகிறது.
இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.